பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம மாரியும், அதுக்கடுத்து தான் வடிவு, காந்திமதி இவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்கா தோட்டத்து பக்கம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு குருவி கூண்டு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் மாரி, நானும் தான் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல, இருக்கட்டும் அந்த கூண்டு கழிச்சு விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏய், அப்படிப்பட்ட கூண்டெல்லாம் கழிச்சு விடக்கூடாது, வீட்டுக்கு ஏதோ நல்லது நடக்குது போல இருக்குது, அதனால தான் கிளி நான் குருவி அங்கே கூண்டு வச்சிருக்கு, கழிச்சு விட்டுருந்தீங்க, நாங்கள் எதுக்காக அதை கலைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் நம்ம வடிவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே நம்ம ராஜி நின்றுட்டுருக்காங்க. ராஜியை பார்த்த உடனே நம்ம மாறி வடிவு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் வடிவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதிக்கிட்டேயும் போகிறாங்க. இப்போ தான்டா உன்னை பற்றி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அடுத்த நிமிஷமே இங்கே நிற்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததை எப்படி அம்மாச்சி இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, நீ எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டேயும் போகிறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம சக்தி வேலை முத்து வேலை நிற்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு வேலை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு மாரியும் வடிவும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ராஜு இருந்துட்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, ஆனால் இப்போ அதை விட ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் இப்படியெல்லாம் என்னை கேட்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன போகணும் சொல்லுவீங்களாப்பா, நான் போகிறதா இருந்தால் கூட போயிடுறேன்ப்பா, எப்போவுமே உங்களோட நினப்பு எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் இன்னைக்கு அளவுக்கு மீறி உங்களோட நினப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, பட்டணி கிளம்பி வந்துட்டேன், நீங்களும் என்னை அன்னைக்கு பார்த்தது இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சம் ஏக்கம் அதிகமாகவே போயிடுச்சு, அதனால தான் உங்களை பார்த்தே ஆகணும், என்ன பிரச்சனை வந்தாலையும் அப்புறமா ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிடுறாங்க. அதுக்காக நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அதை நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இருக்கிறதா தான் இரு, நான் கிளம்புறேன், நீ நல்லா இருக்கல, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. காந்திமதி இருந்துட்டு, ராஜி இப்போ தான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அவகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லாத்தா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கேருந்து முத்துவேலை கூட்டிக்கிட்டு போகிறாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டுமா, இல்லை போன்னு சொன்னால் கூட நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காந்திமதி இருந்துட்டு, அவளை இருக்க சொல்லையா, இத்தனை நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, எப்படியா போன்னு சொல்ல முடியும், அவளை இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாங்க. அப்பா சொல்கிறது எனக்கு என்னமோ சீக்கிரமாக கிளம்புன்ற மாதிரி இருக்குது, அவர் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, என்னோட விருப்பம் என்னென்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவன் அந்த பதிலை சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராஜிக்கிட்ட வடிவு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் உனக்கு பிடிச்சது ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் இரு, நான் முதல்ல போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாறி இருந்துட்டு, அக்கா என்னக்கா, நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருங்க, நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம சக்திவேலும் குமரவேலும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. கணேசனை என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். தெரியல, யாருக்கு தெரியும், அண்ணன் தான் அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா உங்களுக்கும் பெரியப்பாவுக்கும் ஏதாவது சண்டையா, இது வரையும் வந்ததில்லை, ஆனால் இனிமேலும் வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா ஆச்சு, உங்கள் முகம் கூட சரியில்லை, அப்படி என்னாச்சு, இன்றைக்கி ராஜி வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி வீட்டுக்கு வந்தல, எதுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தெரியல, இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே எல்லாரோட நினைப்போம் மாறிப்போச்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோமதி எங்களை விட்டு போய் 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷம், இப்பயும் அந்த ஓடி போனதை பற்றி தான் பேசிக்கிட்டு எங்களை அவமானப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த ராஜ ஓடி போனால் அவளை பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. நடுவில் இந்த அரசி போனதுனால அரசியை பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடும் போல இருக்குது. இப்போ ராஜி மெல்ல மெல்ல வீட்டுக்கு வந்துட்டா. அவளை பார்த்த உடனே அண்ணன் சத்தம் போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு நினச்சேன், ஆனால் கடைசி நிமிஷத்தில்
ஆ, அம்மாவோட பேச்சை கேட்டு எவ்வளோ நேரம்னாலும் இருந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெரியப்பாவா இப்படிலாம் சொன்னார், ஆமாம் ஆமாம் அவர் தான் இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்னோட பிளானே என்னன்னு தெரியல. அவங்க ஸ்டேஷனுக்கு போனதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. வீட்டு பொம்பளைங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்காங்களேன்னு சொல்லி நானும் பதறி அடிச்சுட்டு தான் நான் ஸ்டேஷனுக்கே கிளம்பி போனேன். அதுக்கு அடுத்ததான் இந்த ராஜி வந்து லெட்டரெல்லாம் கொடுத்தா. நானும் அதை காரில் உட்காந்து படித்தேன். நானும் லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். ஆனால் எனக்கு அடுத்தது அந்த சொத்து எல்லாமே உனக்கு வந்து சேரணும். இப்போ ராஜி மெல்ல மெல்ல வந்துட்டேன்னா அண்ணனோட பங்கு அந்த ராஜிக்கு போயிடும். அதுக்கப்புறம் கோமதிக்கும் அந்த பங்கு கிடைக்கும். ஏன்னா கோமதியும் அந்த வீட்டு பொண்ணு தானே. அதனால் கோமதிக்கும் அந்த பங்கெல்லாம் கிடைக்கும். அந்த எந்த பங்குமே அந்த வீட்டுக்கு கிடைக்கவே கூடாது. விட்டு போனவங்க போனதாகவே இருக்கணும். எனக்கு எல்லா சொத்தும் எனக்கு அடுத்தது உனக்கும் தான் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட இந்த சக்திவேல் மாற மாட்டான். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே மாற மாட்டான். இந்த சக்தியோட நினப்பு ஒரே நினப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கூட மகனே, என் சொத்து உனக்கு தான் வந்து சேரணும். அந்த ராஜுக்கும் அந்த கோமதிக்கும் போய் சேரவே கூடாது. இந்த 2 குடும்பமும் ஒன்றாவே சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கோமதி ஒரு பக்கம் என்னதான் அந்த வீட்டில் நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வடிவு இருந்துட்டு, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஊட்டியெல்லாம் விட்டுட்ருக்காங்க. என் கையால் ஊட்டி இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் அப்போ கிளம்புறேன். அம்மா எனக்கு சாப்பாடு போதும்மா, உன் கையால் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் ரோட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது பார்த்தா என் கூட பேசமா, நீ பேசலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கிட்ட நான் பேச மாட்டேனா? இப்போ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நீயும் அடிக்கடிக்கு இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வா. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் லெட்டரை கொடுத்த இந்த அம்மா மனசு உனக்கு புரியவே இல்லையா? என் மனசில் என்ன ஓடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நான் சொன்னால் மட்டும்தான் புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அம்மாடி ராஜி, நீ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டியான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணையும் இந்த வீட்டை கூட்டிகிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வராங்க. என்ன சத்த ஜன்னலவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமே வரவே இல்லை, அதுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக ராஜி ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. அதை பார்த்தோன்னே கோமதி இருந்துட்டு, ராஜி அங்கே எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். அப்பாவும் சித்தப்பாவும் என்னை எவ்வளோ நேரம்னாலையும் இருக்க சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. நடக்கிற விஷயத்த பேசு. அங்கே எல்லாரும் உன்னை நல்லபடியாக தானே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அம்மா சாப்பாடெல்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டாங்க. சித்தி என் கப்லே எனக்காக டீ போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த 2 குடும்பத்தையும் நம்ம சேர்த்து வச்சிடணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க உதவி பண்ணாங்கல்ல, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணங்களாம் வந்ததுக்கப்புறமா அவங்கள போய் விருத்துக்கு அழைச்சிட்டு வரலாம், மாமா கிட்டேயும் நம்ம பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.